ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 7up பாட்டிலில் மினி அக்யூரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே வீச தான் போகிறோம். இதை எப்படி யூஸ்ஃபுல்லாக இந்தமாரி மினி அக்யூரம் செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தமாரி ஒரு டின் எடுத்திருக்கேன். நான் வந்து தம்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 7up இல்லை கோக் அந்த மாதிரி கிடச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணலான்னா, இதை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை மட்டும் இப்போ இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டு சைடும் மார்க் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணோன்னா, இதை வந்து இந்தமாரி கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணாமல், அதாவது இந்த லைன் மட்டும் கட் பண்ணாமல் இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இது வந்து கிளாஸ் ஷீட்டு. இது வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இதோட அளவுக்கு இப்படி வச்சு சுற்றிக்கலாம். இப்படி சுற்றி இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷீட் இப்போது இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த ஷீட்டை நம்ம எப்படி சுற்றிக்கலாம். ஒரு சுற்றினா போதும். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இதை மட்டும் கொஞ்சோண்டு இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ளக்ஸ் ஒட்டுற கம்மு. இதை வந்து நம்ம இந்த இடத்துல கொஞ்சோண்டு இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒட்டியாச்சு. இனி இந்த சைட்லையும் ஒட்டிக்கலாம். நீ இதில் வந்து தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்சுலேஷன் டேப் போட்டு கீழேயும் மேலேயும் ஒட்டிக்கலாம். இது இப்போ ஒட்டி முடிஞ்சாச்சு. இதை இனி தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி லீக் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் செடியை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இது கீழே கன் க்ளூ ஒட்ட வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த அக்யூரம் கல் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி ஒரு பல்ப் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபியூஸை இந்த மேலே இருக்கிறத மட்டும் எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த சாண்ட் பேப்பரை வச்சு இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். இது இப்போ நல்லா உரசி எடுத்தாச்சு. இனி இதை வந்து இந்த நட்டை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக உடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கையில் எங்கேயாவது பட்டுறாமல் கொஞ்சம் மெதுவாக உடைச்சாலும் மெதுவாக பார்த்து உடச்சிக்கோங்க. நீ இதுக்குள்ளே இருக்கிற அந்த இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இதில் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் செடியை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நீ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டோன்ஸை சின்ன சின்ன ஸ்டோன்ஸை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபிஷ்ஷை போட்டுக்கலாம். இது இப்போ இப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு வேணும்னா மேலே தூக்கி வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் வந்து இதை ஒரு ஒயர் போட்டு தூக்குற மாதிரி வச்சுக்கிறேன். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா? ரொம்ப நேரம் இது வந்து வைக்க முடியாது. ஒரு நாள் வைக்கலாம், அதுக்கு மேலே இதில் வைக்க முடியாது. ஏன்னா மீன் செத்து போயிடும். ஓகே, இனி அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.